இந்த காலத்தில் தேவையில்லாத நெகட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா இருந்தாலும் நம்மளை அழிக்கிறதே நம்மளோட ஓன் தாட்ஸே போதும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு மனுஷனோட அதிகபட்ச நம்பிக்கையாக எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு மனுஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் சில சமயத்தில் அப்படி பார்த்த மனுஷங்களும் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிடுறாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில நல்லவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. வெளியெல்லாம் போய் தேட வேண்டாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைட் மீ நம்ம வீட்டில் இருக்கவங்களா கூட இருக்கலாம். ஓ மைட் பி ரிலேட்டிவ்ஸ், ஹூ நோஸ். அதையும் தாண்டி டு பி வெரி ஆனஸ்ட், இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷன் ரொம்பவே வீக் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ப்ராப்ளம்னாலே எல்லா மனுஷனுக்குமே எப்போவுமே ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் டைமில் ஆர் அதுக்கும் முன்னாடி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு மன தைரியம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா, இன்டர்நெட்னு அதோட உண்மையான பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசேஜ் தெரியாமல் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை இழந்து சூசைட் அது இதுன்னு ராங் டெசிஷன் எடுக்கிற யூத்ஸ் இப்போ அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஹியூமன்ஸ் எமோஷன்ஸ்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இவ லைஃப்லையும் இருக்குது. சரி, இதில் என்ன பெருசாக இருந்துற போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. எல்லோரும் மாதிரியும் இல்லை நம்ம இலியாஸ். ஹீஸ் டயக்னாஸ்ட் with one rare condition called Cotard syndrome. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. லைஃப்பில் எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாமல் இருக்கிறது தான் இவனோட ஸ்பெஷாலிட்டி. திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் எலியாஸ். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை. நிலவு தூங்கும் நேரம். காலையில் இந்த மாதிரி பாட்டு கேட்குறவன் நான் மட்டும் தான் இருப்பேன் போல. எஸ்பிபி தான். எதுக்கு திரும்பி கால் பண்ண? பின்ன
சார் ஒரு தடவை கால் பண்ணா வந்துருவீங்க பாரு. 4-5 தடவை கால் பண்ண வேண்டியதா இருக்குது. வர்றதை பாரு இவ்வளவு நேரம் கழிச்சு. அம்மா என்ன ஸ்லைடு? எல்லாம் உனக்கு ரிலேட்டடா தான். என் ப்ரொஃபஸர் மென்டல் டிசார்டர் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ண சொன்னாரு. அதான் எனக்கு ரெஃபரன்ஸா நீ இருக்கிய. என்ன ரிலேட்டட்? அம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா லைட்டா. ஆக்சுவலி நான் கோத்தாக் சிண்ட்ரோம் பத்தி தான் ரிசர்ச் பண்றேன். ஒரு வருஷம் ஆச்சு. அப்பப்போ வர பார்க்குற பேசுகிற அப்பப்போ நீ சொல்கிறலாம் கூட நடக்குது. ஆனால் சத்தியமாக செம்ம கடுப்பாக இருக்கு. வெல் அது உன் கையில தான் இருக்கு. பிகாஸ் அது உன்னோட ட்ரீம். நான் ஜஸ்ட் எப்பயுமே நீ திங்க் பண்றதோட ரிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் இருந்திருக்கேன். நான் நல்லா ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். எனக்கும் இந்த கரும்புலாம் வேணாம் தான். ஆனால் தூங்குறப்ப கூட உன்னால நான் இல்லாம சர்வைவ் பண்ண முடியல. சரி அதெல்லாம் விடு. இப்போ கொடுத்துக்கிட்டு நல்லா கை வந்து கரையாச்சு. என் அப்பா அப்போ அப்பாவுக்கு என்னாச்சு? உன்னதான் கேட்குற அப்பாவுக்கு என்னாச்சு? உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க. அப்பாவுக்கு என்னாச்சு? உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? குட் மார்னிங்ப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு பயப்படாமல் இரு சரியா? உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. அப்பா ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுறதுக்கு என்னடா உனக்கு? கொஞ்சம் பெற்றவங்கள மதி சரியா? ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த பிடிச்சு இருக்குல்ல உன் மருந்து, அதை எடுத்துக்கோ, அதை எடுத்து சாப்பிடு சரியா?
lot easier with it. Ah. I'll write the name on the bottom of this stone. Again? Again? எப்போ ரூம்லேருந்து வெளியே வந்தேன்? எப்போ வெளியே வந்தேன்னு கேட்டேன். ஒன் ஹவருக்கு முன்னாடி விளையாடலாம் இரு. நான் இங்கே தான் இருக்கணும். நீ எதுக்கு எனக்கு லைஃப் லொகேஷன் வச்சிருக்க? மறந்து விடுச்சு. உனக்கு எப்படி வந்து எனக்கு இருக்குமா இந்த சீனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி வா ஹாஸ்பிட்டல் போகும். காடி எடுத்து வந்துருக்கேன். காடி நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வேற கேட்குறேன். ஜார் உடனே ஓ அவர்கிட்ட இருந்தா காடி சும்மா சொன்னேன், நடந்தா போதும். பின்ன எப்படி நான் எதுக்குன்னு சொல்லலைண்ணா. ஒரு வாட்டி பிடிக்கலனா பிடிக்கலதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் அவனையும் சேர்த்து வைக்க நீ ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஏண்டா நல்லது சொல்றது கூட்டாளி அதை கூட கேட்டுக்க மாட்டேங்க தானே. நீயாச்சும் நடிச்சுட்டு நீயாச்சும் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் மேலே இருக்க அக்கறை தானே அடிச்சான். ரொம்ப தான் பண்ணுறேன். அக்கறைக்கும் ஆணவத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? உன் மேலே காமிக்கிற பாசத்தை நீ ஆணவன்னு பார்க்குறேன். சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிடுவேன். ஆனால் நீ சாப்பிட்டியோ நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ தான் கண்டிப்பாக அவங்க கூட சாப்பிடுவீங்க. நீ பார்த்தியா வீட்டில் சமைச்சதுடா. எப்படி தான் சாப்பிட்டுக்க மாட்டேன். இந்தா. வரலுக்கு என்னடாச்சு? பார்த்து தான் இரு. சாப்பிட்டு கிழிச்ச மாதிரி தான். பாய் பாய். இலியாஸ், எனக்கு நீங்கள் 2 பேருமே முக்கியம். உன்னை பற்றி பேசிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. உன் மேலே இருக்க அக்கறை தாண்டா அவன் மாதிரி பண்ண. சும்மா எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. உன் பேரண்ட்ஸ் வந்து அப்படி விட்டுருப்பாங்களா?
என் அப்பா அம்மா விடலைடா. முதல்ல உன் அப்பா பத்தி பேசுவோம். பாரு, நீ கடுப்பானாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட பேசுறேங்க பாரு. கேக்குது, சொல்லு. சரி, இப்பயே அவனை சொல்லிச்சுக்கிறா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ரோட்டி நீ சொன்னியா உங்க அப்பா கூட உடம்பு சரியில்லை, அப்பப்போ ஃபீவர், உடம்பு இல்லை, அப்பப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். நான் கூட எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இல்ல ரொம்பலாம் யோசிக்காத, சடனா வைரல். எப்படி சொல்லுவேன்? சரி, அப்போ எப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீ என் கனவுல வந்து அப்பான்னு சொல்லும்போது கரெக்டாக உங்க அப்பாவுக்கு எதுவும் நடக்கும்? ஸ்கிரீன் ப்ளே ட்ரை பண்ணாங்க. ஏடா, அது சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு நான் ஜோக்கா இருக்கா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இப்பயாச்சும் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறீங்க. எனக்கு பயமா இருக்கு உங்க அப்பாவோட நினைச்சா. சொல்றதை கேளு நீனா. நீனா, எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ முத வா. எங்க? கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, பயப்படாத. நீ எங்கன்னு சொல்லு. வரணுமா வர வரணும் நான் சொல்றேன். வாடா. சரி, இரு. போய் லைட் ஆஃப் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் இரு. ஓய், என்ன செருப்பு? ஏதாச்சும் வளரிட்டு இருக்கு. ஜான், மிஸ்டர் ஜானதன் இன்பராஜ். டேய், வா. கையோட நீதான் பார்க்க போறேன்னு சொல்லி தான் நான் வந்திருக்கே மாட்டேன். அவ்வளோதான் ப்ராப்ளம் வேணா. இல்ல, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அவன் தான் பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தா வந்திருப்பேன். அப்புறம் அமைதியா வா. செவிடுக்கு காது கேக்குதா பாரு. டேய் டேய் எருமை. பேசு. நீ சாப்பிட்டியா? ஜான், என்ன பண்ற? கால் என்ன பேசணும்? இல்லையா, நீயாச்சும் கொஞ்ச நேரம் இரு. நான் சொன்னதானே நீ நான் சொன்னா இருந்த அதெல்லாம் எனக்கும் தெரியும். நானும் நல்ல மாதிரிலாம் பேசலான்னு இருந்தேன். ஆனா சப்போஸ் நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். தம்பின்னு சொல்ற, நல்லா பார்த்துக்கிற, அதெல்லாம் சரி. ஆனால் எப்பயாச்சும் என்னை விட அவன் கூட தான் நீ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு தாட் வந்திருக்கா? இல்லை நான் கேட்குற ஒரு தாட்டாச்சும் உனக்கு வந்திருக்கா? நான் உன் மேலே சந்தேகம்லாம் பண்ணலாமா? ஜஸ்ட் சரி, அதுக்கு பேர் சந்தேகம் தான். நான் உன்கிட்ட பேசல, தேவையில்லாம கூப்பிட்டு ஜான், நீ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நீயாச்சும் கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்ண போறோம்?
என்னதான் புடுங்குறாலும் பார்த்துருக்கேன். என்ன இதெல்லாம் செட் ஆகாது. பிஏவி இங்கிருந்து போகுது. சரி நான் பேசிக்கிறேன். எலியாஸ் சும்மா தான் இருக்கிறேன். சும்மா மட்டும்தான் இருக்கலீங்களா நானு? எப்ப பாரு ஜான் பேசுற அமைதியாரே, ஜான் இருக்கா புரிஞ்சுக்கோ, இப்ப பார்த்தாலும் ஜான் ஜான் ஜான். இல்ல ஒரு புரியாம தான் கேக்குதா? நான் யாரு ஒரு பக்கம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்ப எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? உனக்கு அவ்வளவுதான். இதோட மூடிக்கிட்டு அமைதியா சொல்லு ஜான், அவன் கேட்டுப்பான். எதுக்கு கை வைக்கிற? எவ்வளவுதான் ஜான்? உனக்கே கை நீட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபார்மசி கூட கூட்டிட்டு போய் பாத்துக்கிட்டது யாரு? என்னால முடியல உங்களை வச்சுக்கிட்டு. எப்படி அடிச்சு சாவுங்க? எலியாஸ் சரி சாரி வாடா. ஒவ்வொரு தடவை உங்க ரெண்டு பேத்துக்கும் ஈகோ தான் பெருசா இருக்குல்ல? அப்படிலாம் இல்லடா. நீங்க இரு ஜான், நான் ஏதோ பேசுவேன். சரி அவன் போனா போதும். இவன் சந்தோஷம். விட்டுறியா? அவனை டேட்டிங் டைம்ல கூட்டு வந்தது உன் தப்பு. போன்ல பேசும்போது தலையாட்டின வேணா விட்டுருப்பியா? டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டேன். ஓ டார்ச்சராக்க? சரி டார்ச்சர் பண்ணு. நானும் தெரியாம பண்ணிட்டேன். சரி வா எங்கேயாச்சும் போகலாம். வேற நாள் பாத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா? அவன் இல்லைன்னா இப்போ என்ன இல்லைனா? இப்போ என்னை விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. நான் அப்படி சொன்னேன். அப்புறம் போயிட்டு கால் பண்ணேன். அம்மா பரவாயில்ல நீ போ. எல்பிடா எடுத்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியோ போடா. சீ ஒரு சாரி ஒரு கேடு. How do I know if a toxic friend? Medieval torture and punishment. The medieval period saw brutal, violent, bloodthirsty punishments for criminals,
From stealing to murder, the law had no fixed rules. Let's look at some of the methods and devices used to inflict agony, to torture and punish. ஹலோ. ஹலோ இலியாஸ், என்ன பண்ற? நான் உனக்கு இலியாஸ் எங்க இருக்க? சொல்ல முடியாது. டேய் ஒழுங்கா சொல்லு. இல்லைதான், வேறு எங்கே இருப்பாங்க? சரி நம்ம மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வா இப்போ. எதுக்கு? நம்ம மறுபடியும் சிறுபடி வாங்குறது தானே. ஏன் நான் ஸ்னாப் சாட்டில் பார்த்துனேன், நீ பெண்ணுங்களை இருக்கிறது தானே காட்டுச்சு. இது எப்போ? கடவுளே ஆமாண்டா, அப்பாவுக்கு டிவின்னு சொன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். நீ முத வா, நான் வெயிட் பண்றேன், வா. போய் தான் ஆகணுமா? என்ன சப்பாக்கு? இல்லை அதான் என்னென்னா மச்சான் முடிஞ்சனா நோண்ட வேணாம், ஸ்வாதி எனக்கு திருப்பி கால் பண்ண வேணாம் சொல்லு, ஓகேவா? ஏய் மச்சி ஃபோனை வை. இவனை யார் இப்போ கூப்பிட்டா? இல்லை நீ காலில் இருந்த ஜோன் தான் பாஸ்தா பண்ணிட்டு. சரி அதை விடு, நீ ஓகே தானா? அதான்டா நீ வந்துட்டிய குழப்பறதுக்கு. சும்மா இருக்கிறேன்டா. டேய் அதை விடு. அப்பா இரும்பிக்கிட்டே இருக்காருடா. இந்த மாதிரி எதுவும் நீ கனவு கண்டதானே? இல்லைண்ணா எனக்கு புரியல, இவ்வளோ நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன், அப்போ நீ எதுவுமே சொல்லல. ஜான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்பாக்கு டிவி வர மாதிரி அவன் கனவு கண்டிருக்கான். புரியுதா அவனுக்கு? இல்லாட்டி எப்படி சொல்லி வச்ச மாதிரி அப்பாக்கு அந்த மாதிரி ஆகுது? சரி சொல்லு. இல்லை லீனா, நான் கேட்குறேன், எப்பத்திலிருந்து நீ எல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? இங்கே யாரும் கடவுள் கிடையாது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு.
சில விஷயம் உனக்கு சொல்ல புரியாதா? என்னடா புரியாது? ஏன்டா இப்படி பண்ற? அது சொல்றத நம்பண்டா. ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு சத்தியமா புரியல நீ அப்படி நடந்துக்கிறேன்னு. டேய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்காத. சொல்றது எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எப்படா வந்துச்சு? அப்படின்னா ஏன்டா ஒரு வாட்டி என்ன கூப்பிட்டு இருக்க போது? டேய் இங்க ஒவ்வொரு வாட்டியும் உன்னாலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சண்டை ஆரம்பிக்கிறது காரணமே நீ, நான் இல்ல. டேய் நீ வரேன்னா இங்க பிரச்சனை. அப்பா இறந்துட்டாரு. என்னது? அப்பா இறந்துட்டாரு. சாரிடா. இதுக்கு தான் நான் பயந்தேன். உங்ககிட்டயாவது கம்ஃபர்ட் கிடைக்கும்னு பார்த்தேன். நான் வேணும்னு பண்ணலாமா? மட்டும் ஒரு பாஸ் செக் பண்ணி கிளம்பணும். ஆமா, நான் அப்புறம் பேசுறேம்மா. டேய் கொஞ்சம் இரு. சொல்லுங்கம்மா. உனக்கு செமஸ்டர் லீவு ஆரம்பிச்சிருச்சு தானே? லியாஸ், உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நாள் இல்லைம்மா, இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. லீனா வர கடைசி சாமி, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுறேன். யாருடா லீனா? அப்படின்னு அங்கே யாருமே இல்லைடா ஐயா. இது லீனா ஜான்மா, அவங்க கூட தான் இருக்கேன் நான். பா சரி, அம்மா சொல்கிறத பொறுமையாக கேட்குறியா? இன்னைக்கு அம்மா வேலை முடிஞ்சு தாத்தாவோட இறந்த நாளில், ஸோ அதனால் சர்ச்சுக்கு போனான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ நம்மளோட ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, அவர் எனக்கு கால் பண்ணார். ஐயா இலியாஸ், அம்மா உனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு, அதை பாரு. ஏண்டா ஐயா, ஆன் த வே டு பீச் வித் லீனான்னு இப்போ ஸ்டேட்டஸில் போட்டிருக்கிய, ஆனால் அந்த ஃபோட்டோவில் நீ மட்டும்தான்டா இருக்க. இலியாஸ், இலியாஸ் ஐயா, ஐயா இருக்கியா? சொல்லுங்கம்மா. அதான் சரி, இப்போ தானே அந்த சிண்ட்ரம் அதில் இப்போ சரியாக இருக்க. சரி ஏதோ இது ஸ்டேட்டஸ் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்னு பார்த்தேன், கியூர் ஆயிடுச்சின்னு. ஆனால் நானும் அந்த ஸ்டேட்டஸ் இப்போ இடையில இப்போ பார்த்தேன், சொன்னல உங்ககிட்ட. அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என் மெசேஜை நீ பார்க்கலையா? சரி இப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட இதை பற்றி கன்சல்ட் பண்ணப்பா. அவர் அதுக்கு என்னமோ சொன்னாருப்பா, என்னமோ ஒரு பேரை சொன்னார். ஏன்னா சிச்சி போவா சிச்சி, எனக்கு வாய நுழைய மாட்டேங்குதுடா ஐயா. அதான் ஐயா, அதான் ஒன்றும் பயந்துட்டு இருக்காத, பயப்படாத சரியா? நானும் அப்பாவும் என்ன செய்கிறோம், நாளைக்கு காலையில் அங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறோம். தாத்தா இறந்த நாளுப்பா, அதான் ப்ரேயருக்கு போனேன். சரி அதை விட நீ தாத்தா எப்படி வந்தாலும் சொல்ல. நான் என்ன பேசுகிறேன், நீ என்னடா பேசுகிற? சொல்லுமா. தெரியாத மாதிரி கேட்குற ஐயா. தீபில் தான் இருந்தாரு. சரி நீ ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்காத, அப்பா அம்மாவும் நாளைக்கு வந்துடுறோம், சீக்கிரம் வந்துடுறோம். அப்பா இரும்பிக்கிட்டே இருக்காருடா. இது அப்பா கடவுளே, ஆமாண்டா, அப்பாவுக்கு டிவிட்டு சொன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி நீ சொன்னியா உங்கள் அப்பா கூட உடம்பு சரியில்லை, அப்பப்போ ஃபீவர், உடம்பு முடியல, அப்பப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொன்னீங்க. அப்பா இறந்துட்டாரு.
இதுதானே ரூமு? இதான். இலியாஸ் இங்க இருக்கான் பாருங்க. என்னடா ஐயா, என்ன ஆச்சுடா? ஃபோனும் எடுக்க மாட்ற. எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா? சரிப்பா சரிப்பா, எதுக்கும் பயந்துட்டு இருக்காதடாயா. அம்மா அப்பா இருக்கோம், அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டோம். சரியா? பயப்படாதடா, பார்த்துக்கலாம். சரிம்மா, இங்கேருந்து போயிடலாம். என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? கதை தெரியாமல் பேசிக்கிட்டு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சரி, இனிமேல் இங்கே இருக்க வேணாம், பார்ட் டைமாக மாற்றிக்கலாம். சரியா? வீட்டுக்கு போயிடலாம். அது ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் முக்கியமான வேலை. நான் காலையிலே வந்துட்டேன். இன்னும் சாப்பிட்டு படுங்கடா. ஐஜி கிடைக்க மாட்டேங்குதா? அதான் டெம்பரரியாக டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேனே. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லு, அவனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. தனியாக தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதான் ஆக்சுவலாக பீச்சில் கொஞ்சம் ஆள் கம்மி தான். சரி, இந்த வாரம் ஜிபிஓ ரிலீஸ் பண்ணுவோம்டா. அஜித்தோட இல்லைடா, லூஸு கிளினி ஸ்வீட்டோட. அது பழைய படம் காமிச்சேனே, நல்லாயிருக்கும். அந்த டுவெல் சீன் பார்க்கட்டும். எப்போ தான் ரசனை மாறும். சரி, அதை சொன்னல வேலையாக இருக்கேன்னு கூப்பிட்றேன். படுங்க. சரி, பாய். என் ரூமுக்கு போயிட்டியா? வருமா? பீச்சில் சண்டஸ் போட்டுருக்கேன். இதுக்கு தான்டா நானும் வரேன்னு கூட. தனியாக போயிட்டு ஏதாச்சும் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருப்பேன். நீ சீக்கிரமா எல்லா ஜாமான் எடுத்துட்டு கிளம்புற வெளியே பாரு. சரியா? எல்லாத்தையும் எடுத்து அந்த இன்ஸ்டாவா அதில் போட்டுட்டு கிடப்பேன். தெரியுமா? போகிறேன். சரி, பாய். வரேன். ப்ரோ, எலியாஸ் ராய் கூப்பிட்டீங்களா ப்ரோ? தெரியல ப்ரோ. என்ன யூஎம்கே ப்ரோ? 30 ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஐடி தானே நீங்கள்? எப்படி ப்ரோ உங்களுக்கு எல்லாமே தெரியுது? அது சரி, உங்கள் இன்ஸ்டாவில் தான் உங்கள் ஹிஸ்டரியே இருக்கா ப்ரோ? ஃபாலோ பண்ணுறீங்களோ? அதில் தான் நிறைய டைம் பாஸ் ஆகுது. என்ன பண்ணுறது? அது சரிதான், பட் பார்த்தே இருங்க ப்ரோ. ஏன்னா இப்போலாம் இன்ஸ்டாவை நம்ப முடியறதில்ல. வேண்டிய விரோதிங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப நாள் நீங்கள் நம்ம கேம்பஸில் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இல்லை நான் பார்க்கலையா உங்களை? ஆக்சுவலி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்தேன். பார்த்துட்டு ஏதாச்சும் கதையா ப்ரோ? இப்போ கதை தான். இல்லை ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம ஆளுங்க வாயை பற்றி. இது கேம்பஸில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் ஆக்சுவலி ஹாஸ்டலில் இருக்கீங்க? 3 வருஷம் ப்ரோ. அதான் சொன்னல, எனக்கு சரி நிறைய பேர் ஞாபகம் இல்லை.
கடவுளே. என்னாச்சு ப்ரோ? இப்போ நம்ம மக்களுக்கு எப்பவுமே அடுத்த சிச்சுவேஷன் புரியாமல் கோசிப் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக போச்சு. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ, அது அப்படிதான். இல்லை ப்ரோ, சரி வாங்க அங்கே கல்லில் உட்காந்து பேசுவோமே. ப்ரோ எனக்கு ஓகே தான், பட் ஃபோனில் எங்கேயோ கிளம்பணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. வாங்க ப்ரோ, கொஞ்ச நேரத்தில் உட்காந்து பேசுவோம். சரி சொல்லுங்கள் ப்ரோ, கேட்போம். ஆர்வம். எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா என்ன? உருட்டு ப்ரோ சத்தியமாக ப்ரோ. சரி ப்ரோ, நம்புகிறேன் ப்ரோ. இப்போது நான் ஏன் பார்ட் டைமாக டிகிரி செய்ய போகிறேன்? ஆமாம்ல. சிசோஃப்ரேனியா இருந்துச்சு ப்ரோ. என்னது பேர்? சிசோஃப்ரேனியா. எப்படி சொல்கிறது, அது இல்லாத ஒரு விஷயம், ஒரு மனுஷனை நான் இமேஜின் பண்ணுவேன் ப்ரோ. 3 படம் மாதிரி ப்ரோ அது வந்து பைப்போலார் டிஸார்டர். அப்போ அந்த படத்தில் பார்த்துக்கேன் ப்ரோ, அந்த பச்சை பச்சை 2 பேரும் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, தனுஷ் படம் அந்த மாதிரி தானே உங்களுக்கு? இல்லை ப்ரோ, பைப்போலார் டிஸார்டர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இமோஷன் கட்டுது, கோவப்படுறது. நீங்கள் கூட படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆனால் எனக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இமோஷன்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இருக்காத ஒரு பர்சன் வந்து நான் இருக்கேன்னு நினச்சி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையினே வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி என்ன இமேஜின் பண்ணிட்டீங்க? ப்ரோ எனக்கு போய் சொல்லணுன்ற அவசியமே இல்லை ப்ரோ. இந்த அளவுக்குலாம் இல்லை, சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா, இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா, இல்லை பகலா, எனக்கும் மயக்கம். நெஞ்சி என்னவோ நினைச்சு நானும் நான் நினைச்சேன், ஞாபகம் வரது. யோசிச்சா தெரியும். இதோ ப்ரோ நடந்துச்சு ப்ரோ. ப்ரோ என்னாச்சு? ப்ரோ நான் சொல்லுவேன், கோச்சிக்கூடாது. இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சு படமே எடுக்கலாம் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். அது சரி, இது எடுக்கிறவனுக்கும் புரியாது, பார்க்குறவனுக்கும் புரியாது. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க ப்ரோ. சரி ப்ரோ, நீங்கள் ஏதோ கிளம்பணும்னு இருந்தீங்க. ஆமாம், இதுவே லேட்டாச்சு. அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா நான் முடிஞ்சேன். ஆனால் ப்ரோ, உங்கள் அம்மா உண்மையாலே செம ப்ரோ. எனக்கு தான் பார்த்தானு வந்து வாச்சிருக்கேன். சரி ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இல்லை, எல்லாம் சொன்னீங்க, உங்கள் அம்மா பேர் சொல்லல. தெருவலீனா ப்ரோ, லீனாடு கூப்பிடுவாங்க ப்ரோ. அப்போ உங்கள் ஃபுல் நேம்? எலியாஸ் ஜொனாதன் யுவராஜ்.
ப்ரோ இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ப்ரோ. நீ இப்போதான் கண்டுபிடிச்சிங்களா? அப்போ ஆக்சுவலாக இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எப்போ பீச்சுக்கு கூப்பிட்டு வர்றப்ப இந்த பாட்டு பாடுவார். நான் என்ன இந்த ராத்திரி இது காலையில் பார்த்தோன்னே அவர் ஞாபகம் வர்றதுக்கு அவர் பெரிய மகன் கிடையாது. அப்பா பாசம் யாருக்கு தான் இருக்காது. இன்னொருத்தவங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிச்சு, எங்கள் அம்மா. கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு பையன் இருக்கான், இப்போ போய் இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு வெக்கம்னு ஒண்ணு இல்லையா? இங்கே பாரு, 8 வருஷம் உனக்காக அவனுக்காக ஓடி உழைச்சதெல்லாம் போதும். கேரளின் உங்கள் அப்பா என்ன மேனேஜர் ஆக்கிறேன்னு இருக்கான் அந்த மனுஷன். அதனால் அதை நான் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க போகிறேன். ரெண்டாவது நீ நானும் ஒரே மதம் கூட கிடையாது. போதும், விட்டுடலாம். இப்போதான் தெரியுதுல்ல உனக்கு. அட்லீஸ்ட் நம்ம பையனை போதும், கிளம்பு, முடிச்சுக்கலாம். ஐயா, இனி நம்ம 2 பேரும் மட்டும்தான். உன் அப்பாவுக்கு வேற ஃபேமிலி கிடச்சிருச்சியா? அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு மறந்துரு. அவர் நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வேண்டாம். என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான்ல. ஸ்வாதி ஜோன், ஸ்வாதி ஆறுமுகம் எங்கள் அம்மா. நிறைய மன கஷ்டத்தில் ஸ்டார்டிங்கில் போய் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு எது இன்னும் நிறுத்திக்கிட்டே இருக்குன்னா, அந்த மகாலட்சுமியை விட்டுட்டு எனக்கு அப்பான்ற பேரில் ஒரு நாய் இருந்துச்சு தெரியுமா? அந்த நாய் போனால் 2வது நாய்க்கு போகிற நாய் தான் இந்த நாய். நிறைய பேர் தான் யூனிஸு. அவனை பாரு. யார்? டேய் வாய், இங்க பாருடா. ஒருத்தன் அர்ஜுன் டஸ் மாதிரி உட்காந்துக்கல, பார்த்தியா இல்லையா? இங்கே அங்கேயா? சரி, அவனுக்கு என்னப்பா? அவன் தம்பிடா. அது யாவது உதவிட்டு
டேய் நானும் நம்பல ஆனா வந்து ஜூனியர்ஸோட நேம் லிஸ்ட்லாம் பார்த்தேன். அவங்க அப்பா பேரும் உங்க அப்பா பேரும் சேமா இருக்கு. ஆனால் அதான் எனக்கு கிளிக் ஆனிச்சு. வாய்ப்பே இல்லை. ஒன்று தெரியுமா, அவன் ரொம்ப ப்ரொஃபஷனலான மண்டு உரிவார். பத்தாவதுக்கு உனக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? அது என்ன? தம்பிக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கு. ஜூனியராக வந்த நிறைய பேர் சொன்னானுங்க அவனே தனியாக பேசிக்குவானோ. தனியாக வர பேசிட்டு வர அவரு தெரிலடா. ஏய் சரிடா, டைம் ஆச்சு. மச்சி ஐஜியில் பேர் இருப்பான். அகி டேய் நீத்துக்கேடா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பீல்ஸும் தானாக காண போகாது. மேபி நான் தான் தூக்கி போட்டணும். ஒருவேளை ஆல்ரெடி செமஸ்டர் ஓடிட ஆரம்பித்தோம், நான் தான் இன்னும் செமஸ்டர் ஓடிட்டுருக்குன்னு அவனை நம்ப வச்சிட்டனோ. கிளாஸ் போலையா ப்ரோ? சரி அதெல்லாம் விடுங்க. என் பேர் என்னன்னு தெரிய வேண்டாமா? என்னோடய பேர் மைக்கேல் ஜோனதன் இமராஜ். ஒரு
அப்பா கூட சிறைப்படுத்துகிறத தெற்கூறி மீட் பண்ணுவோம். உன்னதான் கேட்குற அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு? என் ப்ரொஃபஸர் தெரியுது பத்தாச்சுடா அதை பிடிக்கல ஹாஸ்பிட்டல் போவோம் காய்ட்டு வரேன் அடுத்த கேமரா பரவாயில்ல கேமரா பாருங்க பாரு ஐயா ரெண்டு பேருமே என்ன ப்ரோ கூட இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க? ஏன் ப்ரோ சீக்கிரீங்க? ரோலிங் ஜோன் ஒரு அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு. ஃபார்மசிக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லணுண்டி நீ சொல்லணுண்டியா? சொல்லுங்க அவன் எப்படி திரும்ப வந்தது நம்ம இல்லை இவர்கிட்டயாவது கம்ஃபர்ட் கிடைக்கும் சொல்லுங்க அவன் எப்படி திரும்ப வந்தது புரிஞ்சுதான் நீ அந்த மாதிரி பண்ணிருக்க போ. சரி ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்தாச்சு, கலர் கிரேடும் பண்ணியாச்சு. ஆனால் ஏன் அந்த 2035 ஒய்? இப்போ நீ இவ்வளோ க்யூரியஸாகவும் ஆர்வமாகவும் கேட்குறல ப்ரோ, அதுக்காக தான் பார்ட் 2ல் பார்ப்போம்.